ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். அது கூடவே சில பேசிக் டிப்ஸும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப்ஸு, நீங்கள் ஆரி ஒர்க் போடும்போது இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து 2 கிளாத்தும் ஒரே திக்னஸில் இருக்கணும். ரொம்ப வேறு மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃப்ரேமில் வந்து போடும் போது இந்த கிளாத் வந்து லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அடுத்தது செகண்ட் டிப்ஸு, ஒரு ஆரி ஒர்க்கு நெக் டிசைன் ஆகட்டும் ஸ்லீவ் டிசைன் ஆகட்டும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப்ஸ், இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்டிச் பண்ணுறது கோணையாக இருந்தாலும் நம்ம போட்டு முடிச்சுட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த நேர் வந்துடும் நம்மளுக்கு. அடுத்தது ஃபோர்த்து டிப்ஸு, நீங்கள் எப்பயும் ஆரம்பிக்கும் போது ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஆரம்பிங்க. எந்த த்ரெட்டில் போகிறதா இருந்தாலும் ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஆரம்பிங்க. அடுத்தது ஃபிஃப்த்து, நீங்கள் இப்போ ஒரு லைனு போட்டிங்க இல்லையா, செயின் போட்டுட்டு இந்த மாதிரி இங்கேருந்தே இப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடியில் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மேலேருந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ரொம்ப தின்னாகவும் தெரியும். இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தெரியும். இப்போ ஒரு லைன் செயின் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து செயின் போட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து பார்க்க அழகாகவும் இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி தின்னாக லோட் பண்ண இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் போட்டிருக்கேன், அதுவும் பெரிய பெரிய செயினாக போட்டிருக்கேன். அதே மாதிரி ரிவர்ஸ் செயின் அதுலேயே கொண்டு வந்து ரிவர்ஸ் செயின் போட்டு முடிக்கிறேன். இந்த மாதிரி வந்து 2 செயின் போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிவர்ஸ் செயின் மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அது மேலே வந்து இப்போ லோடிங் பண்ணலாம். அடுத்தது இப்போ பிகினர்ஸ்லாம் வந்து லோடிங் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த மேலே இந்த த்ரெட்டு அடியில் வச்சுருந்தா த்ரெட்டை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்து ஸ்டிச் போடுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி அந்த இடத்துலையே வந்து மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பாங்க, அப்படி போடக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும், நேராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா லைட்டாக ஸ்லாண்டிங்காக அப்படியே போட்டு வரணும் பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து தின்னான லோடிங்னால நம்ம 3 ஸ்டிச்சு போடும் போதே அங்கே மேலே வந்து ஃபில் ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி போட்டு வரணும். நீங்கள் இந்த மாதிரி லோடிங் வந்து ரொம்ப மெலிசாக பண்ணுறீங்க இல்லையா, பண்ணும்போது வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுங்க. ஸ்டெம் ஸ்டிச்சு நம்மளுக்கு லோட் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி போடும்போது அந்த லோடிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப தின்னாக கிடைக்கும். முடிக்கும் போது அப்படி தான் நம்ம ஸ்லாண்டிங்காக போட்டுட்ருக்கோம். அப்படியே நீங்கள் வந்து த்ரெட்டை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து முடிச்சிடணும். அந்த செயின் வந்து பாருங்கள், கடைசியாக போடும்போது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நான் எண்ணாட் போடாமல் அப்படியே அந்த 2 பக்கமும் செயின் போட்டுக்கிறேன், அந்த லோடிங்கோட 2 பக்கமும் பாருங்கள். இப்போ லோடிங் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லைன் சீனி பாசி, அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பாசி, அப்புறம் சீனி பாசி கொடுத்துருக்கேன். இது மாதிரி 3 லைன் வந்து போட்டிருக்கேன். நான் ஸ்லீவில் வந்து இப்போ பாக்ஸாக போட போகிறேன் பாருங்கள். டைமண்ட் ஷேப்பில் போட போகிறேன். அதனால் சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டரில் இருந்து தான் நான் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டே வரேன். நீங்கள் லைன் வந்து போடும்போது எல்லா லைனும் ஒரே மாதிரி இருக்கணும் பாருங்கள். சென்டர்லேருந்து இந்த மாதிரி 2 பக்கமும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டுவாங்க. சென்டர்லேருந்து 2 லைன் எப்பயுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் இந்த மாதிரி போட்டுவாங்க. அப்போ தான் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க வந்து ஈவனாக தெரியும், ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பக்கம் போட்டேன், அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடு போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுவாங்க. அடுத்தது ஜரி த்ரெட்டில் வந்து நான் செயின் போடுறேன். எப்பயும் நீங்கள் செயின் ஆரம்பிக்கும் போது ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஆரம்பிங்க. ஒரு லைன் செயின் போட்டுட்டு கொஞ்சம் திக்காக தெரியறதுக்காக அது மேலேயே வந்து நான் ரிவர்ஸ் செயின் போடுறேன். நான் ஏற்கனவே ரிவர்ஸ் செயின் எப்படி போடுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்தது இன்னொன்று டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம ஆரம்பத்தில் போடும்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீடில் வந்து சைடில் போய் இந்த மாதிரி குத்தும் போது இந்த மாதிரி நகத்தை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டீங்க நகத்தில் அப்படின்னா இந்த பாருங்கள், அந்த இடத்துல இந்த டாட் மாதிரி விழுந்தது வந்து சரியாயிரும் பாருங்கள். இப்போ சரியாயிடுச்சு. பிகினர்ஸ்க்கெலாம் அடிக்கடி இந்த மாதிரி ஆகும் பாருங்கள். திரும்ப நான் நீடில் வந்து குத்தி காமிக்கிறேன். இந்த மாதிரி குத்தும் போது இந்த மாதிரி நகத்தில் வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா சரியாக்கிடலாம். அடுத்தது பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ரிவர்ஸ் செயின் போட்டுட்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து கிராஸாக வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோனை சுற்றி நான் சீனி பாசி கொடுக்க போகிறேன். எப்பயும் ஆரம்பிக்கும் போது ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஆரம்பிங்க. நான் வந்து சீனி பாசி 2 பீடாக வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 பீடாக கொடுத்துக்கோங்க. 3 கொடுத்தீங்க அப்படின்னா தூக்கிட்டுருக்கும் மேலே ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்த வாட்டியும், அதனால் 2 பீடாக கொடுங்க.
பாருங்கள், நான் டைமண்ட் ஷேப்பில் ஒரு அட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இந்த இதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி போடுறேன். இதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். இந்த மாதிரி 4 பக்கமும் டாட் வச்சும் நம்ம வந்து இதில் லைன் வரைச்சிக்கலாம். நான் வந்து நார்மல் நீடில் எடுத்துகிட்டு பாருங்கள் ஒரு ஜமிக்கி வச்சு அதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். நான் வந்து 8 கவுண்ட் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே அந்த ஜமிக்கி வச்சு டைமண்ட் ஷேப்பில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு வரேன். பாருங்கள், இதேமாரி 4 பக்கமும் ஃபுல்லாக போட்டாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக போட்டுட்டேன். அடுத்தது இப்போ நடுவில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் என் நாட் போடுறேன். நடுவில் மட்டும் ஒரே ஒரு சென்டரில் ஒரே ஒரு பீட் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த லைனோட சென்டரில் வந்து ஒரு சீனி பாசியோட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடும் வைக்கிறேன். நம்ம இந்த 4 பக்கமும் வந்து என் நாட் போட தேவையில்லை. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாங் செயின் அப்புறம் லாக் செயின் போட்டு இந்த மாதிரி வந்து போடுறேன். பாருங்கள், இந்த சைடு போடும் போதும் அதே மாதிரி தான். நடுவில் வந்து ஒரு 3 செயின் வரும். 3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி போடணும். போட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு என் நாட் மட்டும் போட்டால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நம்ம போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்து போடலாம். நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்ச மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு மேலே ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருந்தும் 4 பக்கம் போடலாம். இந்த மாதிரி எப்படின்னாலும் போடலாம். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நீங்கள் சென்டரில் வந்து என் நாட் போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது போட்டது வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இடத்துல கேப் வரும். பாருங்கள், அந்த மாதிரி நெருக்கமாக போடணும். மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நெருக்கமாக போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸும் வந்து பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.